அதற்கு அடுத்தபடியாக பொது போக்குவரத்து தொடர்பான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நாளைக்கு அதாவது 30ஆம் தேதி பிற்பகல்ல புயல் கரையை கடக்கும் போது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலை, ஏன்னா கிட்டத்தட்ட 60 to 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும், சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசக்கூடும் அப்படின்ற அறிவுறுத்தல் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக மக்களுக்கான அறிவிப்பு என்ன அப்படின்னா, புயல் கரையை கடக்கும் போது கனமழைக்கும் புயல் காற்றுக்கும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால மக்கள் எல்லாருமே அத்தியாவசிய தேவை இல்லாம இதர பணிகளுக்காக வெளியே வர்றத கண்டிப்பா தவிர்க்கணும், வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தலும் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே பூங்காக்கள் மூடப்படுவதான தொடர்பு அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில கடற்கரை, பொழுதுபோக்கு பூங்கா, கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்றத தவிர்க்கணும் அப்படின்னு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தரப்புல இருந்து கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல அரசுடைய அனைத்து பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. செங்கல் புயல் முதல்ல உருவாகுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் செங்கல் புயல் உருவாயிடுச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அறிவிச்சாங்க. அதுல குறிப்பாக புயலாகவே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலோட மட்டும் இல்லாம கரையை கடக்கும் போது நமக்கு அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இதன் அடிப்படையில தான் அரசு அறிவுறுத்தல்களை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. மக்களுக்கு மட்டும் இல்லாம கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், பொது போக்குவரத்து போன்ற பல்வேறு விதமான அறிவுறுத்தல் வானிலை ஆய்வு மையம் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. எந்த தேர்வுகளும் நடத்த வேண்டாம், சிறப்பு வகுப்புகளும் நடத்த வேண்டாம் அப்படின்ற அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இது போன்ற மழை காலங்கள்ல முந்தைய நாள்ல எல்லாம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதையே தான் இப்பவும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணிபுரியணும் அப்படின்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் வெளியாகி இருக்கிறது. பொது போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால கடலோர பகுதிகள் அனைத்தையுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை அந்த சாலைகள் எல்லாம் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது நாளைய தினம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாதிரி அதிகப்படியான காற்று வீசும்போது மக்கள் நாளைக்கு விடுமுறை தினம் அப்படின்றதுனால வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் அரசு கொடுத்திருக்காங்க.